சென்னை கிண்டியில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்திற்கு தவேக தலைவர் விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்திற்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? அரசு மருத்துவருக்கு சரமாரியாக கத்திக்குத்து நடந்த இந்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதற்கு தங்களுடைய கடுமையான கண்டனத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில புதியதாக கட்சியை தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது இதனுடைய ஒரு கடுமையான கண்டனத்தினையும் சாடலையும் தமிழக அரசை நோக்கி முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் பட்ட பகலில் அரங்கேறக்கூடிய குற்றச் செயல்கள் சட்டம் ஒழுங்கினுடைய சீர்கேட்டையை காட்டுகிறது என்று ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இந்த நிலையில்தான் அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பது தினம் தினம் நிகழக்கூடிய குற்ற செயல்களால் நிரூபணம் ஆகிறது என்பதனை திமுக ஆட்சியினுடைய அலட்சியம் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சென்னை கிண்டியில் உள்ள உயர் சிறப்பு அரசு மருத்துவமனை புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி இன்று கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற ஒரு விவரத்தையும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில உயிர் காக்கக்கூடிய சிகிச்சை அளிக்கும் இது போன்ற அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்களுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டு இருப்பதற்கு தமிழக அரசினுடைய மெத்தன போக்குதான் காரணம் என்பதனை அழுத்தம் திருத்தமாக இந்த பதிவுல அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கத்திக்குத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி விரைவில் நலமடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது மட்டுமல்லாமல் காலம் நேரம் பார்க்காது கடுமையாக உழைக்கக்கூடிய மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் இந்த பதிவின் மூலமாக அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தினம்தோறும் நிகழக்கூடிய பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தன்னுடைய முதல் மாநாட்டில் தன்னுடைய அரசியல் எதிரி திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயரில் மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுதான் என்பதை நேரடியாக குற்றம் சாட்டிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த நிகழ்வு, இந்த டாக்டருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கத்தி குத்து என்பது தமிழக அரசினுடைய அலட்சியம்தான். எனவே அவருடைய பாதுகாப்பை சட்டப்பூர்வமாக ஆக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வலியுறுத்தலையும் தன்னுடைய பதிவின் மூலமாக முன்வைத்து தமிழக அரசிற்கு பல்வேறு வகையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.